ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷன் பார்ப்போம். ஸ்டாப் ட்ரீமிங், ஸ்டார்ட் டூயிங். நம்ம ஒரு செயலை செய்யணும், ஒரு வேலையை செய்யணும், நம்ம கனவு கண்டுட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பா நடக்காது. அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கனவு கண்டதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றியோ தோல்வியோ உங்கள் பாதையை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு தான் தெரியும். வெற்றி கிடைத்தால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி கிடைத்தால் அதிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தோல்வி வந்தா மட்டும்தான் நம்ம கத்துப்போம். வாழ்க்கை எப்போதும் நமக்கு சுலபமா வராது. சில நேரங்கள்ல நம்ம செலக்ட் பண்ண, நம்ம தேர்வு செய்த பாதையே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வெற்றியோ தோல்வியோ இரண்டையும் நாம் ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும். எது வந்தாலும் நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும். வெற்றி கிடைத்தால் அதை அன்புடன் பெற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி வந்தால் அதிலிருந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தோல்வி என்றால் அது நீ முதலில் முடிவில்லாத தோற்றுட்டா, நீ இதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. அது இந்த வழி சரியானதல்ல, நீ இன்னொரு வழிய தேடு. நீ தோல்வி அடைஞ்சாதான் அடுத்த வழியை தேட முடியும், அடுத்த ஸ்டெப்ஸ் நீ போக முடியுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் நமக்கு தோல்வி வருது. வெற்றியை பெற்றவர் யாரும் தோல்வியை சந்திக்காதவர்கள் கிடையாது. எல்லா பெரிய பிசினஸ் மேன்ஸும் சரி, இல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போறவங்களும் நிறைய தோல்வியை சந்தித்தவர்கள் தான். அவர்கள் தோல்வியை சந்தித்தும் அதிலிருந்து பாடம் கற்று முன்னேறியவர்கள் தான். அதனால நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது, காற்றுக்கு எதிரே பறப்பதால் தான் பட்டாம்பூச்சிக்கு இறகில் வலிமை வருகிறது. மழை பெய்யாதிருந்தால் நிலத்தில் விதை முளைக்காது. கல் அடிக்கப்படாவிட்டால் சிலை உருவாகாது. சோ வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லையென்றா வெற்றியின் மதிப்பு நமக்கு தெரியாது. ஆகையால் இன்று முதல் உங்கள் மனதுக்கு சொல்லுங்க, உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, தோல்வி வந்தால் கற்றுக்கொள்வேன், வெற்றி வந்தால் கொண்டாடுவேன், ஆனால் எந்த நிலையிலும் நின்று விட மாட்டேன். வாழ்க்கை உங்கள் கையில் தான் உள்ளது. பாதையை நீங்கள் தான் தேர்வு செய்கிறீர்கள், நீங்க தான் செலக்ட் பண்றீங்க. வெற்றிக்கு போகும் பாதை எப்போதும் ஈஸி இல்ல, சுலபம் இல்ல. ஆனா அதுதான் உங்களை வலிமையாக்கும். உங்கள் முயற்சி ஒரு நாள் உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு சேர்க்கும். நம்பிக்கையுடன் இருங்கள், முன்னேறுங்கள், வெற்றியை உங்களாக்கி கொள்ளுங்கள். என்னைக்குமே நீங்க நம்பிக்கை வச்சா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க